ஹலோ மாமிஸ், டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கொல் துவையல், பொரியல் வந்து கேபேஜ் பொரியல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்திக்குவேங்க. எப்போவுமே மதியம் கொஞ்சமாக நெய் சேர்த்தி சாப்பிட்ருவேன். இது எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ரசத்தில் தாங்க முடிப்பேன். இப்போல்லாம் டெலிவரிக்கு அப்புறம் டெய்லி ரசம் தாங்க. ரசம் எனக்கு பிடிக்காது, பட் பாப்புக்குட்டி டைஜஷனுக்காக டெய்லி ரசம் சேர்த்திக்குவேன். டெலிவரிக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தா நிறைய சேஞ்சஸ் இருக்குதுங்க. பிடிச்சவங்களுக்காக பிடிக்காத விஷயத்த செய்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அது நல்லதுன்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஃபோர் டெலிவரி நானும் பாப்புக்குட்டி அப்பாவும் ரொம்ப பேசிகிட்டே இருப்போம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பட் ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா வந்து பாப்புக்குட்டியை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயத்தையெல்லாம் ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு கடந்து போனால் தாங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும். நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும், சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்க முடியும்.